புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும், குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்ல இருந்து டாக்டர் ஸ்ரீதேவி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசும்போது ஜென்ரலாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் ஒருவருக்கு எதனால் ஏற்படுது? ஜென்ரலாக இப்போ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தா ஒரு 40க்கு மேலே 30க்கு மேலே அந்த மாதிரி தான் சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டேஸாக ஸ்கூல் கோயிங்லேருந்து எல்டர் வரலாம் எல்லாரும் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் அது வந்து சேஞ்ச் ஆனது தான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் ஹேபிட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஜென்ரலாக ஆர்த்ரைட்டிஸ்ன்னும் போது நம்மள நிறைய பேருக்கு கால் வலி தான் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. மூட்டில் மட்டும்தான் வரும் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஸோ நமக்கு ஷோல்டரில் வரலாம், ஹிப் ஜாயிண்ட்டில் வரலாம். நமக்கு வந்து ஸோ போன் எங்கெங்கெல்லாம் 2 போன் ஜாயிண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வரக்கூடிய தேய்மானத்தை தான் நம்ம வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஜென்ரலாக நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கெல்லாம் 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகிருக்கோ, ஸோ அங்கெல்லாம் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிற குருத்தெலும்பு தேய்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைனால என்ன ஆகும் அப்படின்னா 2 போன் டைரெக்டாக உரசிக்கும். ஸோ இதனால் நமக்கு ஒரு பெயினோ ஒரு ஸ்வெல்லிங்கோ இல்லை அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு தொட்டாலே வலிக்குது அப்படின்னுவாங்க, நடக்கும் போது சவுண்டு கேட்குது அப்படின்னுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக ஆர்த்ரைட்டிஸ் வந்து இப்போ இயர்லியாக எல்லாருக்கும் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். என்ன சொல்கிறது, ஓவர் வெயிட்டில் இருக்கிறது, ப்ராப்பராக வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம், டெஃபிஷியன்சியை உண்டாக்கிடும். ஸோ இந்த டெஃபிஷியன்சி நாளடைவில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கால்சியம் அண்ட் விட்டமின் டி இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெயிலில் நம்ம யாருமே போகிறதே கிடையாது. ஸோ எல்லாருமே மொத்தமாக வந்து நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போ விட்டமின் டி அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு பாண்டிங் மாதிரி இருந்து உங்கள் கால்சியம் வந்து உங்கள் போனுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த டெஃபிஷியன்சினால என்ன ஆகும், சீக்கிரமாக எலும்புகளுக்கு வந்து ஏஜும் ஆகுது, தேய்மானமும் நடக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தா ஒரு 50 இயர்ஸில் அந்த தேய்மானம் சொல்கிறோம். இப்போல்லாம் ஒரு 30 இயர்ஸில் மிடில் ஏஜ்லேயே வந்து அந்த தேய்மானம்ன்றதை வந்து நம்ம எக்ஸ்ரே பண்ணும்போதோ இல்லை ஸ்கேன் பண்ணும்போதோ நம்ம பார்க்குறோம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஃபுட்டும் சரி நம்ம லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆனது தான் மெயின் ரீசன். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றதுல காட்டிலும் ஸோ கவுட் இருக்குது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு ஜாயிண்ட்ல ஏற்படுற தேய்மானம் தான். ஸோ இதுவே வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து முடக்குவாதம் ஏன் பேர் வருது அப்படின்னா, உங்களோட மொத்த ஃபங்க்ஷனையும் அது வந்து என்ன பண்ணும், அரெஸ்ட் பண்ணும். ஸோ முடக்கி போட்டுரும். ஸோ அதனால தான் அது பேர் முடக்குவாதம். ஸோ இது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ். அதாவது நம்மளோட ஜாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் 2 ஜாயிண்ட் ஆகுதோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஒரு நீர் மாதிரி கோத்துக்கிட்டு ஸோ உங்கள் போனை வந்து சீக்கிரமாக தேய்மானம் அடைய வைக்கும். ஸோ இதை நம்ம இயர்லியாக கண்டுக்கல, ஸோ நம்ம செக் பண்ணல, ஒரே ஜாயிண்ட் பெயின் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா, நாளடைவில் உங்களோட ஜாயிண்ட்டை வந்து டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கை காலெல்லாம் அப்படியே இந்த விரல்கள்லாம் மடங்கிரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய்விடும். ஸோ ருமட்டாய்டு இதோட தான் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உங்களோட ஹைலேருந்து லங்ஸ்லேருந்து ஸோ எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ நமக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது நமக்கு ஆர்த்ரைட்டிஸை விட கொஞ்சம் சிவியரான கண்டிஷன். ஸோ இதுவே கவுட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதையுமே நம்ம கால் வலின்னு தான் நினைக்கிறோம். இப்போ கவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து அந்த அமிலத்தன்மை யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா அந்த கிறிஸ்டலாக போய் ஃபார்ம் ஆகும். உங்களோட ஜாயின்ஸ் கிட்டலாம் வந்து யூரிக் ஆசிட் டெபாசிஷன் அதிகமாகிட்டு ஸோ அங்கே வந்து நியர்லி ஒரு போன் மாதிரி க்ரோத் ஆகும். ஸோ அதுலேருந்து நமக்கு பெயின் வருது, டெண்டர்னஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம நான்வெஜ் எடுப்போம். இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறதுனால கூட யூரிக் ஆசிடோட தன்மை நம்ம உடம்புல அதிகமாகும். ஸோ பிஹெச் நம்ம யாருமே பேலன்ஸ் பண்ணுறதில்ல. அந்த பிஹெச் ஆன வேர்டுக்கு வந்து மீனிங்கே நம்ம யாருக்குமே தெரியறது இல்லை. ஸோ பேலன்ஸ்டு ஃபுட் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் அப்படின்ற வார்த்தையை இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ முதல்ல டயட்டுன்ற வார்த்தையே தப்பான வார்த்தை. ஸோ டயட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நோயாளி வராங்க, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வராங்க, ஹைப்பர் டென்ஷன் வராங்கன்னா அவங்களுக்கு டாக்டர்ஸோ இல்லை நியூட்ரிஷனோ கைட் பண்ணுறக்கூடிய உணவுக்கு தான் நம்ம டயட் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மள மாதிரி காமன் பீப்புள், நம்மள மாதிரி நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு ஃபுட், அதாவது சரிவிகித உணவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து எல்லா
எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை யாரெல்லாம் டெய்லி கன்சியூம் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கிறீங்க, அதாவது நார்மலாக இப்போ நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க வீட்டில் காலையிலேருந்து நைட் வரலாம் நான் தானே டாக்டர் வீட்டில் வேலை செய்கிறேன், ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எனக்கு போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போதாது. உங்கள் பிரெயினுக்கு தெரியும் எது பர்பஸாக நம்ம செய்கிறோம், எது நம்ம பாடிக்காக செய்கிறோம். ஸோ அதனால் மினிமம் நீங்கள் ஒரு 1/2 hour to ஒரு 1 hour டெய்லி நம்ம வாக் பண்ணுறோம், இல்லை ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ எது உங்களுக்கு வருமோ அது பண்ணணும். ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒரு கைடன்ஸில், இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸில் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிம் அப்படின்ற விஷயத்துக்காக போகும்போது ஓவர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது. ஸோ இப்போ ரீசன்ட் டேஸாக நிறைய பார்த்துருப்பீங்களா, ஸோ அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான கைடன்ஸில் போகணும். உங்கள் வெயிட்டுக்கும் உங்கள் பிஎம்ஐ, அதாவது உங்கள் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு உங்கள் பிஎம்ஐ எவ்வளோ மெயின்டைன் ஆகணுமோ அதை ஃபாலோ பண்ணும். நிறைய பேர் நான் வந்து பிஎம்ஐ கரெக்டாக இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனான மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஸோ அதனால் பிஎம்ஐயை விட ஒரு 3 இல்லை 2 கிலோ கூட இருந்தால் அது தப்பு கிடையாது. ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன வேணால் வெயிட் குறைச்சாலும் உங்கள் பாடியோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ ஏன் நான் ஃபிசிக்கலுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களுடைய பாடி அண்ட் உங்களுடைய போனை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் இன்டேக். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இப்போ நிறைய பேர் என்ன வெயிட் லாஸ், சடன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனாலே உங்களுக்கு என்ன ஆகும், சில பேர் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பாங்க, சில கார்ப்ஸே கம்ப்ளீட்டாக வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடாது. கார்ப்ஸ் தான் பேர்ன் ஆகி எனர்ஜியாக நம்ம பாடிக்கு கொடுக்கும். ஸோ எந்த ஃபுட்டை எவ்வளோ அளவில் என்ன டைமிங்கில் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் நம்ம இந்த டிசீஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். சூப்பர், ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. என்னென்ன காரணங்கள், மெயினாக வந்து ஃபுட் அப்படின்றத சொன்னீங்க. இதனுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த சிம்டம்ஸ்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆர்த்ரைட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷனே போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வயசானவங்கன்னா ஏஜ் ஃபேக்டர்னும் போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வருது. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது இப்போ சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம நடக்கும் போது ஒரு பெயின் இருக்கும். அப்போ நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸை ஃபீல் பண்ணலாம், தொட்டா அந்த இடத்துல வலிக்கும். நம்ம காலை பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன காலில் ஒரு மாதிரி வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயர்லி சிம்டம்ஸ். ஒருத்தவங்களுக்கு சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. ஸோ அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஆர்த்ரைட்டிஸில் 4 ஸ்டேஜஸ் நம்ம வச்சுக்கலாம். முதல் இனிஷியல் 3 ஸ்டேஜஸ்க்கு வந்து நமக்கு சர்ஜரி தேவைப்படாது, நம்ம மெடிசன்ஸ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். 4th ஸ்டேஜ்ன்றது கம்ப்ளீட்டாக நமக்கு தேய்மானம் ஆகிடும். ஸோ அந்த ஸ்பேஸ்ன்றது ரொம்ப பெருசாகிடும். அந்த ஸ்டேஜ் போகிற வரல நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த பெயின் தானே, நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே போகும்போது என்ன ஆகும்னா தேய்மானம் வந்து நமக்கு அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போயிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பெயின் இருக்குது, ஒரு 2 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லைன்னா சரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு பெயினே ஒரு 1 month வருது, அது ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டே ஃபுல்லாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த பெயின் எனக்கு எப்படி வருது, ஸோ என்னோட எபிசோட்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கான டெஸ்ட் எடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், தேய்மானமும் நமக்கு அரெஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் அந்த பெயின்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவே ருமட்டாய்டில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் தான் மெயின். மார்னிங் எழுந்துக்கொன்னே காலையும் கையும் அசைக்கவே முடியாது, ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு இருக்கா மாதிரியே இருக்கும், ஒரு ரிஜிடாக நம்ம உடம்பு இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 1 hour 2 hour ஆகும் அந்த பெட்ல இருந்து காலை கீழே இறக்கவே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லா ஜாயிண்ட்லயும் வந்து சிவியர் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இதுதான் ருமட்டாய்டில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இதுக்கடுத்து பெயின் எப்படி இருக்குன்னா பிரேக்கிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன் உடையிற மாதிரி ஒரு வலி. நம்ம என்ன பண்ணாலும் அந்த பெயினை வந்து குறைக்கவே முடியாது. ஈவன் நம்ம வேற ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுக்கிறனாலும் வித்தின் 10 to 15 minutesக்குள்ள அந்த பெயின் வந்து ரெக்கரண்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ருமட்டாய்டு. இதுவே கவுட் அப்படின்றது ஒரு ஷார்ப் பெயின் நம்ம குத்திக்கிட்டே இருக்கும், நம்மளால அந்த காலை கீழே வைக்க முடியாது, நடக்க முடியாது. ஸோ அதாவது நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிவியரிட்டியை பொறுத்தும் நம்மளுடைய சிம்டம்ஸை பொறுத்தும் ஆர்த்ரைட்டிஸா ருமட்டாய்டா கவுட்டான்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து கால்சியம் பார்ப்போம், எக்ஸ்ரேஸ் பார்ப்போம், விட்டமின் டி எவ்வளோ இருக்குது, B12 என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுவே ருமட்டாய்டா இருந்தால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் RA ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும், CRP நம்ம பார்க்கணும். ஸோ இது போக யூரிக் ஆசிட் டெபாசிஷன், கவுட் இருக்குது அப்படின்னா யூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த ரேஷியோஸ் எல்லாம் பார்த்து என்ன உங்களுக்கு வந்திருக்கிறது ஆர்த்ரைட்டிஸா ருமட்டாய்டா கவுட்டா அப்படின்றது ஏசோ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கான மெடிகேஷன்ஸ் எடுக்கும் போது தான் சரியாகும். எல்லா பெயினையும் நீங்கள் இனிஷியல்லி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நினச்சி தான் நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்டேஜில் வந்து சிவியரிட்டி வர்றதுக்கு காரணம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்துமா? சென்னையில. சரி, யாருக்கா கேக்குறீங்க?
எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு வயசு 40 ம். எனக்கு ஆபரேஷன் பண்ணணும், கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணணும். ஓகே. 8 வருஷம் ஆனா வயசு இருந்துட்டே இருக்கு. நான் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு மட்டும் இருக்கு. ஓகேம்மா. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க சராசரியா? நீங்க வெயிட் என்னம்மா? 70. சரிங்கம்மா. ஓகே. உங்கள் வயது 45 சொன்னீங்க இல்லையா? 43. 3. எப்போ சர்ஜரி பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுமா? 8 வருஷம் ஆகுது. என்னம்மா? 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுது. சரி. வீட்டில் இப்போ சொல்லுங்கம்மா. வயிறு வலி இருந்துச்சு. சரி சரி. அதாவது உங்கள் வயது வந்து 45 அப்படின்றீங்க, உங்களோட எடை வந்து 70 அப்படின்றாங்க. இது வந்து கொஞ்சம் எடை வந்து அதிகம் தான், வயதுக்கேற்ற எடை கிடையாது. பட் அவங்க சராசரியான வெயிட் ஹைட் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியல. ஜென்ரலாகவே இப்போது வந்து நம்ம கர்ப்பப்பை சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா பெயின் வந்து ஒரு 6 மாதம் டு ஒரு வருஷம் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு ஆர்கனை எடுத்திருக்கோம், ஆர்டிஃபிஷியலாக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கான பிளட் சப்ளை வந்து இன்னும் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதவிடாய் வர டைமில் கூட அந்த ஹார்மோன் பேலன்ஸ்னால ஒரு ஹெவினஸோ ஏதோ சொல்லுவாங்க. ஸோ ரெகுலராக இருக்கிற லேடிஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுவுமே வந்து நமக்கு ஒரு கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஆக்டிவிட்டீஸை நம்ம கம்மி பண்ணணும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குறது, ப்ராப்பராக இன்டேக் எடுத்துக்காமல் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் பெயின் இருக்கும். அட் த சேம் டைம் வயிறு வலிக்குது கர்ப்பப்பைனால மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஈவன் வந்து நமக்கு கேல் பிளடர் ஸ்டோன் இருந்தாலும் வயிறு வலிக்கும், ரீனல் கேல்குலஸ் இருந்தாலும் வயிறு வலிக்கும், அப்பண்டிசைட்டிஸ் இருந்தாலும் வயிறு வலிக்கும். ஸோ வயிறு அப்படின்றது ஜென்ரலாக நம்ம எடுத்துக்க முடியாது. மேல் வயிறு வலிக்குதா, கீழ் வயிறு வலிக்குதா, இல்லை வயிறு கல் மாதிரி இருக்கா, ஈவன் நமக்கு அசிடிட்டியோ கேஸ்ட்ரபிளோ இருந்தால் கூட ஒரு வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணணும். ஸோ உள்ளே இருக்கிற நம்மளோட ஆர்கன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ உள்ளே வேறு ஏதாவது இப்போ நமக்கு ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற லேடிஸ்லேருந்து எல்லாருக்கும் வரக்கூடியது யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி சிறுநீரக தொற்று இருந்தால் கூட வயிறு வலிக்கும். ஸோ அதனால் என்னன்றதை முதல்ல நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பரான கேஸ் டேக்கிங் தேவை. ஸோ எந்த மாதிரி வலிக்குது, என்ன பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா அது ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பார்த்து பெயின் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு சரியான தீர்வு நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஜென்ரலாக வயிறு வலி அப்படின்னு எடுத்துட்டு நம்ம எந்த ஒரு தீர்வும் கொடுக்க முடியாது. வயிறு வலி ஏன் வருது, என்ன ரீசன்னால வருது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் அழகுலட்சுமி, வயசு 48. ஓகேம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு கால் மூட்டு வலி ஒரு 3 மாசமா ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். சரிங்க. நானும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, எலும்பு தேய்மானம் தான் சொல்றாங்க. சரிங்கம்மா. உங்க வயது என்ன ஆகுது? 48. 48. சரிங்கம்மா. வெயிட் எவ்வளோ இருப்பீங்க சராசரியா? வெயிட் 65 கிலோ இருக்கேன் மேடம். ஹைட் வந்து கம்மி தான். சரிங்கம்மா. அது காலு மணிக்கு கீழே பாதத்துக்கு தடுத்து அந்த மூட்டு காலும் வலிக்குது, முழங்கால் வலிக்குது, இடுப்புக்கு கை வலிக்குது. ஆனா அதிகமா இடது கால் மட்டும் தான் முழங்கால் ரொம்ப வலிக்குது. வீட்டுல தான் இருக்கீங்களா, வேலைக்கு ஏதாவது போறீங்களாமா? கடை வச்சிருக்கேன் மேடம், பலசர கடை. கடையில தொடர்ந்து நிக்க முடியல, ரொம்ப நடக்க முடியல, குனிஞ்சு எதுவும் பொருள் எடுக்க முடியல, இப்ப உட்காந்து சாப்பிட முடியல. சரிம்மா. ஓகே. என்ன மேடம் செய்யலாம்? சரி, நான் சொல்றேன். அதாவது இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வயதுமே கிட்டத்தட்ட அதே 45 கிட்ட தான் வருது. ஸோ ஒரு கடையில் ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணோம், முழங்கால் மூட்டு இதெல்லாமே வலிக்குது அப்படின்றாங்க. ஜென்ரலாக இந்த ஏஜில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து நம்ம ப்ரீ மெனோபாஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி ஸ்டார்ட் ஆகிடும். எது வந்து நம்மள இத்தனை வருஷம் இயக்க வச்சதோ அந்த பீரியட்ஸோட, ஸோ அந்த ஹார்மோன் கம்மியாகும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் பார்க்குறீங்க, இல்லை மெனோபாஸ் ஏஜ் கிட்ட இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக வெயிட் கெயின் ஆவாங்க. எல்லாருமே மூட்டு வலி, மெயினாக ஏன் எல்லாருக்கும் மூட்டு வலி வருது அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பாடியோட மொத்த வெயிட்டும் இந்த மூட்டும் ஆங்கிளும் தான் நம்மளுக்கு வந்து பாடியில் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் லேடிஸ்க்கு வந்து அந்த மூட்டும் ஆங்கிளும், மூட்டு வலி காட்டில மேல்கள் ஆண்களை விட
ஃபீமேல் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இயர்லியாக ஸ்டார்ட் ஆகும் ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சினால. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் கால் வலி வரும். ஸோ அதனால் அவங்க ஒரு வீக்கம், நிற்க முடியாமல் இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட் நேரத்தில் வந்து கால்களுக்கு வந்து இதமாக ஒத்தோட மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இன்டேக் ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக வந்து கால்சியம் சத்து இருக்கிற மாதிரி பழக்கடை தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. டெய்லி ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது போக வந்து இந்த பாதாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொய்யா பப்பாளி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ரொம்ப நாட்டுப்பழம். ஸோ இதிலெல்லாம் கால்சியம், விட்டமின் டி எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் பப்பாளி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய பேர்கிட்ட நாங்கள் பப்பாளி சாப்பிடுங்கன்னா அது ஹீட்டா டாக்டர், ஹீட் இல்லை, அது ஏன் சாப்பிட சொல்கிறீங்க இந்த மாதிரி கேட்குறாங்க. ஏதாவது எந்த பழமும் அளவோடு சாப்பிட்டா அதோட சத்து மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ அதையே நம்ம ரிப்பீட்டடாக எடுக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை. ஸோ ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி இதுக்கப்புறம் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, உணவு முறை ஏதாவது சொல்கிறீங்களா, டயட்டில் ஏதாவது சொல்கிறீங்களா, இல்லை லைஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்களா, அந்த பெயின் குறைஞ்சிருமான்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பெயின் சிவியர் ஆகாமலையும் தேய்மானம் சிவியர் ஆகாமலையும் இருக்கிறதுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலையும் டயட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். பட் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு ப்ராப்பராக மெடிகேஷன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ இப்போ பெயின் கில்லர் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தற்காலிக தீர்வு தான். ஸோ அது ரொம்ப லாங்கில் எடுத்தால் நம்ம கிட்னி போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணோம், ஹோமியோபதி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெயினை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தேய்மானத்தை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ரிவென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த போனுக்கான ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்கும்போது ஸோ அது ப்ராப்பராக பெயின் குறையிறது மட்டும் இல்லாமல் ஸோ இயர்லியாக அவங்களுக்கு வந்து நம்ம அந்த தேய்மானத்தையே ஸ்டாப் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, சீக்கிரமாக பக்கத்தில் இருக்க டாக்டரை போகணும். ஈவன் அது ஆர்த்தரைட்டிஸ் தானா, அப்படி இல்லைன்னா ருமட்டாய்டுக்கு ஏதாவது சான்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த பெயின் வந்து உங்களுக்கு சரியாயிரும்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போ வந்து நம்ம இந்த வாதம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஆர்த்தரைட்டிஸ் சொல்லும்போது கழுத்துலையும் வலி வரும், டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசலாம். அதாவது இப்போ ஜென்ரலாகவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா ஆர்த்தரைட்டிஸ், அடுத்து ருமட்டாய்ட் கவுட். இதிலே தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் அண்ட் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடுப்பு எலும்பு கழுத்து எலும்பு ரெண்டும் சேர்ற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே ஏற்படக்கூடிய தேய்மானமாக இருக்கலாம், இல்லை ஏஜிங் ஃபேக்டராக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கீழே விழுந்து அடிபட்டிருக்கும். சில பேரோட ஒர்க் நேச்சர், இப்போ நம்ம ஐடியில் இருக்கோம் அப்படின்னா லாங் டைம் நம்ம சிட்டிங் பொசிஷனில் தான் இருக்கணும், சிஸ்டம் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஸோ ரெண்டு இடம் வந்து உங்களுக்கு பாதிக்கும், ஒன்று கழுத்து அண்ட் இன்னொன்று உங்களோட இடுப்பு. ஸோ என்ன ஆகும், செடென்ட்ரி லைஃப்லேயே இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிஜிடிட்டி வரும், ப்ராப்பரான பிளட் சப்ளை இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி ஒரு 1 hour ஒரு 2 minutes ஆகுது நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கை கால் அசைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 hour ஒன்ஸ் ரெஸ்ட் ரூம் வரல வாக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்த உடனே எனக்கு நம்னஸ் வருது, கால் வந்து இழுத்து பிடிச்சிக்குது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி, அதாவது உடம்புல வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹெச்பி லோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ரீசன். நிறைய பேர் வந்து இப்போ காலேஜ்லலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பெருமையாக எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் நான் பேலாக இருக்கேன், கிடினஸ் வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு நார்மல் கலரில் இருந்து சடனாக ஒரு ஒயிட் கலரில் வரும், ஒரு பேல்னஸ் வருது அப்படின்னா அங்கே ஹீமோக்ளோபின் குறையுது. ஸோ பாடியில் ப்ராப்பரான பிளட் கவுண்ட் இருந்தால் தான் அதுக்கான எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான சத்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கலாம், உலர் திராட்சையில் கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், மாதுளப்பழம் சாப்பிட்ணும், டேட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் எக்ஸ்பென்சிவாக கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. வீட்டு பக்கத்தில் இருக்க முருங்கைக்கீரை சூப் மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். உலர் திராட்சையில் கருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலெல்லாம் வந்து அதிகப்படியான அயன் உங்களுக்கு இருக்கு. ஸோ உளுந்தங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்குலாம் இடுப்பெலும்பு போன். ஸோ இது எல்லாருமே எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு உளுந்தங்கஞ்சி இல்லை ராகியை வச்சு நம்ம கஞ்சி இது மாதிரிலாம் குடிப்போம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்கள் போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ நிறைய பேர் நம்ம ஆர்த்தரைட்டிஸ்க்கு வந்து டயட் கேட்பீங்க இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேய்மானத்தை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும், உங்களோட பெயினோட டெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணும். பட் ஒன்ஸ் ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சுன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அதை கியூர் பண்ணும். ஓகே டாக்டர், இப்போ சில பேர் வந்து இந்த தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லராக இருப்பாங்க, லாரி டிரைவராக இருப்பாங்க, நிறைய ஓவர் யூஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய பாடியை, இந்த போனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க எப்படி அமைச்சுக்கலாம்?
அதாவது இப்போது எந்த ஒர்க்லேயுமே நமக்கு வந்து ஒர்க் லோடு இப்போ அதிகம் தான். சில பேருக்கு 8 hours இருக்கலாம், சில பேருக்கு 10 hours இருக்கலாம், சில பேர் வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வயலில் வேலை செய்கிறாங்க, மூட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட் இருக்கும். ஸோ நல்ல இன்டேக் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நைட்டு போன உடனே படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ நம்மளோட ஹேபிட்ஸ் என்ன இருக்குது? எவ்வளோ ஒரு ஹெவி ஒர்க்காக இருந்தாலும், எவ்வளோ ஒரு அலைச்சலாக இருந்தாலும், இல்லை சடன்ட்ரி ஒர்க்காக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னா மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதிலே டைம் போயிடுது. 11, 12, சில பேர்லாம் 1 o'clock தூங்கி 4க்கு எழுந்துக்கிறது, 10. ஸோ அதாவது ப்ராப்பரான தூக்கம் இல்லை ஃபஸ்ட்டு. ஏன்னா நைட்டில் நீங்கள் நல்லா தூங்கினா மட்டும்தான் நம்ம பாடிக்கான என்சைம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற உங்கள் ஆர்கனுக்கான ரெஸ்ட் பீரியட் வந்து அந்த நைட்டில் இருக்கிற அந்த டீப் ஸ்லீப் தான். ஸோ இதை நீங்கள் கொடுத்தாலே உங்கள் ஸ்கின்னும் உங்கள் பாடியில் இருக்க ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா அன்வான்ட் இஷ்யூஸ் வந்து வராது. ஈவன் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி. அதனால் கண்டிப்பாக உறக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து நமக்கு தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். ஸோ வாட்டர் இன்டேக் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக போச்சு. ஸோ இப்போ நீங்கள் மினிமம் 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1 லிட்டர் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோம் அப்படின்றத எவாலுவேட் பண்ணி அதுக்கான வாட்டர் இன்டேக்கை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா பாடியில் வாட்டர் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களோட ஹார்மோன் டெஃபிஷியன்சி ஆகாது. ஸோ அதே மாதிரி டயர்ட்னஸ் கொடுக்காது. ஸோ இப்போ எப்போவுமே ஆக்டிவாக பிரிஸ்காக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து தான் நீங்கள் உணவு முறைக்குள்ளே போவீங்க. அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட் தேர்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக மைல்டாக ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். ஒரு வாக்கிங்காக இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஒரு வார்மப்பாக இருக்கட்டும். ஸோ எதுக்குமே எனக்கு டைம் இல்லை அப்படின்னா வீட்டிலே இருந்து தோப்பு காரணம் போடலாமே. ஸோ ஒரு மினிமம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 போடுங்க. ஸோ இதுவே ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இருக்கிறவங்க இது தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நான் ப்ரிவென்டிவ்க்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பெயின் இருக்குது, நீங்கள் நல்லா பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாக் ஆகிறதுக்கும் பெயின் சிவியர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கான ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ பண்ணால் மட்டும்தான் பெயின் ரிலீஃப் ஆகும். ஸோ ரேண்டமாக ஏதாவது பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவே அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தீவிரமாக்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ டிரைவராக இருக்காங்க லாங் டைம், இன்னொன்று வந்து ரொம்ப பாடி ஹீட், ஏன்னா நம்ம இன்ஜின் பக்கத்துலேயே உட்காந்து ரொம்ப நேரம் ஓட்டுறோம் அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக இன்டேக் இருக்கணும். ரொம்ப லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 hours ஒன்ஸ் நிறுத்தியாவது யூரின் பாஸ் பண்ணணும், தண்ணி குடிக்கணும். ஸோ இதை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது. ஸோ நல்லெண்ணெய்லாம் வச்சு அப்போ ஆயில் பாத் எடுப்பாங்க. ஸோ நல்லெண்ணெயும் எள்ளு தானே. ஸோ அதுலேயும் நமக்கு நிறைய சத்து தான் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த காலத்தில் கொடுத்தது. உடல் உஷ்ணம் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம பாடியில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனால் டெஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதனால தான் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நேரம் தலையில் ஊற வச்சு குளிக்கணும் இல்லை, 10 to 15 minutes கோகனட் ஆயில் கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சு ஹேர் வாஷ் எடுக்கிறது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய டிப்ஸு கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக கஷாயம் குடிக்கிறது, ரெகுலராக பொடி கலந்து குடிக்கிறது. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த இப்போ கொஞ்சம் ஃபெமிலியராக வந்துட்டு இருக்கு, ரெகுலராக எடுக்கிறது. ஸோ என்ன சொல்கிறேன்னா எல்லாமே எடுத்துக்கலாம், அது வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும். இந்த வாரம் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிறீங்களா, அடுத்த வாரம் ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே மென்று சாப்பிடணும். ஜூஸாக எடுத்துக்கிறத விட ஃபைபர் வந்து கம்மியாயிடும். நீங்கள் மென்று சாப்பிட்றீங்கன்னா ஃபைபரும் இந்த சத்தும் உங்களுக்கு அதிகம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், காய்கறிகள் நிறைய சாப்பிட்டுக்கணும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் நான்வெஜ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்றது தான் பேலன்ஸ்டு ஃபுட். அதை விட்டுட்டு பர்டிகுலராக சில விஷயங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சத்து மட்டும்தான் கிடைக்கும், மற்ற சத்துக்கள் டெஃபிஷியன்சி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ராதா மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் கோவூர்ல இருந்து சென்னை. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 42 மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு அடிக்கடி மோசம் போகுது மேடம். சரிங்கம்மா. எவ்வளோ நாளா இருக்கு? ரொம்ப வந்து 40 தான் இருக்கிறேன். அதான் ரொம்ப வெயிட் கம்மி ஆயிட்டே போகுது. சரிம்மா, சாப்பிட்ட உடனே மோஷன் போயிட்டே இருக்கா இல்ல டே ஃபுல்லாவே போயிட்டே இருக்கா? இல்ல, சாப்பிட்ட உடனே போகல மேடம். திடீர்னு காலையில இருந்தானே நார்மலா எல்லாமே போயிடுது மேடம் மோஷன். சரிம்மா, எவ்வளோ நாளா இந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? இது ஒரு 3 மாசமா இருக்குது மேடம். வயிறு வலிச்சு போகுதுங்களா, நார்மலா போகுதுங்களா? வயிறு என்ன வலிக்கல, நார்மலா போகுது மேடம். சரி, உணவு முறையில ஏதாவது ரீசெண்டா சேஞ்ச் பண்ணீங்களா? இந்த 3 மாசத்துல ஏதாவது உணவு முறையில ஏதாவது மாற்றம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் மாற்றம் பண்ணல மேடம். எதுகளிப்பு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்காமா?
இல்ல முதல்ல வந்து எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. ம் அதுல மருந்தெல்லாம் சாப்பிட்டு சரியாயிடுச்சு மேடம். சரிங்கம்மா. இப்ப அட்டு பிரஷர் கொஞ்சம் எடுத்தேன், அதுல இருந்துதான் எனக்கு இப்படி இருக்கு மேடம். சரிம்மா. அதாவது ஜென்ரலாக வந்து மோஷன் இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து பாடியில் நம்ம டைஜஸ்டிக் ஏற்ற என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உமிழ்நீர் சுரபிகள், அது வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக போகும். இன்னொன்று வந்து ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தேர்ட் வந்து ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போய்கிட்டே இருக்கும். சாப்பிட்ட உடனே தான் ஒரு ப்ரெஷர் வரும், உடனே ரெஸ்ட் ரூம் போவாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் அதுதான். என்னன்னா நம்ம அதே தான் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ப்ராப்பரான டைமுக்கு இன்டேக் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, ஓவர் வெயிட் இருக்கிறது. ஸோ இதுதான் ரீசன். ஃபஸ்ட்டு என்னன்றதை டயக்னோஸ் பண்ணும். ஈவன் என்சைம்ஸ் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா, அப்படி இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு. இது ரெண்டுத்தையும் ப்ரிவென்ட் பண்ணால் மட்டும்தான் லூஸ் மோஷன் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஒன்ஸ் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேட்டும் ஆகும். அட் த சேம் டைம் உங்கள் பாடியில் இருக்கிற சத்துக்கள் குறைஞ்சு சீக்கிரமாக வீக் ஆகி நமக்கு ப்ராப்ளம் வரும். உடனே வந்து இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எதனால் வந்தது அப்படின்றத டயக்னோசிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு வெங்கடேஸ்வரி, நான் தென்காசில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். என் பேரு வெங்கடேஸ்வரி, நான் தென்காசில இருந்து பேசுறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை மட்டும் கேளுங்க. அம்மா, நீங்க டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. டாக்டர் இணைப்புல இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். நானு கீழே விழுந்து ஒரு 50 நாள் ஆச்சு. சரிங்கம்மா. அது ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன் பாருங்க. இப்போ நிறைய 50 நாள் மாத்திரை தான் போட்டுட்டு இருக்கேன். வலி ஏன்னா அந்த வலது பக்கம் அந்த பொசத்துல நல்லா அடிச்சிருக்கு. எங்கம்மா கரெக்டா நல்லா அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஆனா இன்னும் பாருங்க அந்த வலி ஒரு பெயின் உள்ள இருந்துட்டே இருக்கு. எந்த இடத்துல அடிபட்டிருக்கு? வலது பக்கம் அந்த ஷோல்டர்ல. ஷோல்டர் இல்லைங்களா? சரிம்மா. எக்ஸ்ரே எடுத்ததுல என்னன்னு சொல்லியிருந்தாங்க? இந்த ஜவ்வுல நல்லா அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு தான் சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஒரு தென்காசில டாக்டர்கிட்ட 3 தடவை போனேன். ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன். கை ரொம்ப தூக்க முடியாம இருந்துச்சு. இப்போ ஓரளவு கை நல்லா தூக்குறேன். திரும்ப இப்ப புளியங்குடியில ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தது, அந்த ஷோல்டர்லயே ஒரு 1000 ரூபாய், ஒரு ஊசி 1000 ரூபாய்க்கு போட்டாங்க. சரிங்கம்மா. 13ஆம் தேதி, இந்த நவம்பர் 13ல. சரி. ஆமா. அப்போ அது இன்னும் பாருங்க அந்த ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு. சரிம்மா. மறுபடியும் போனா அந்த இடத்துல ஊசி போடுவாங்கன்னு பயந்துட்டு போகல. சரி சரிம்மா. அதாவது இப்போ வந்து நீங்கள் கீழே விழுந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ஜவ்வு வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டியர் ஆகிருக்கா அப்படின்றதுனா டியர்னா கிழிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மறுபடியும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிற வரலும் நமக்கு கட்டு மாதிரி ஒன்று போடுவாங்க. ஏன்னா கை கால் அசையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போடாமல் நம்ம இருக்கோம். இப்போ வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களே மறந்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் திரும்பி படுத்துருவோம். வீட்டில் எல்லா வேலையும் இப்போ கையை தூக்க முடியுதுன்றாங்க. ஸோ தூக்க முடியுதுன்னு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பார்ப்போம். ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா மினிமம் 15லேருந்து 20 நாள் அந்த கையை வந்து நம்ம ரெஸ்ட் மாதிரி வச்சிருக்கணும். ஸோ கையை வந்து அதிகமாக அசைக்காதீங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே வந்து நீங்கள் சுடுதண்ணி ஊற்றுறமோ இல்லை ஐஸ் ஊற்றுறமோ இந்த மாதிரி எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்கம்மா. முக்கியமாக ஜவ்வு பிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ எடுக்கிறீங்க, மெடிசன்ஸ் மாற்றி மாற்றி போடுறீங்க அப்படின்னா அது தற்காலிகமாக அந்த வலியை தான் குறைக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம ஹோமியோ கேரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பெயின் வந்திருக்கு, அந்த ஜவ்வு டியர் ஆயிருக்கு, ஸோ அது சீக்கிரம் கூடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற மெடிகேஷன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அதுதான் கான்ஸ்டியூஷனல் மெடிசன்ஸ் கொடுப்போம். அந்த ரூட் என்ன அப்படின்றத பார்த்து மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஜவ்வு அங்கே பிஞ்சு இருக்கிறது உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெயின் குறைஞ்சிருமா? நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஒரு பெயின் வருது இல்லை அடிபட்டிருக்குன்னா அந்த இடத்த மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அது ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்ற ரூட்டை வந்து நம்ம பார்க்குறதே இல்லை. ஸோ இதுதான் எல்லா மருத்துவத்திலிருந்தும் ஹோமியோபதி மருத்துவம் வந்து தனித்துவமாக தெரியறதுக்கு காரணம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதை பார்த்து நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அது சரியாயிரும். இது வந்து டெண்டான் அவங்களுக்கு அந்த ஜவ்வு தாமா டியர் ஆகிருக்கு, இது ரொம்ப பயப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு கை கால் வந்து அதிகமாக அசைக்காதீங்க, கூடவே வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த
ஜவ்வு கூடுறதுக்கான மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும்தாம்மா சரியாகும். இல்லைனா பெயின் வந்து இன்னும் தீவிரமாயிட்டே போகும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. கால் மூட்டு வலிக்குதுங்க. சரிங்கம்மா. மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மருந்து எடுத்தாலும் உடம்புலாம் டயர்டா இருக்குது. அது வந்து நரம்ப புடிச்சு. வயது என்னம்மா ஆகுது? என்னது வயசு என்ன ஆகுது? 65 வயசு ஆகுது. 65 வயசு ஆகுது. சரி, மாதவிடாய் நின்றுச்சு இல்லம்மா? அது எனக்கு வந்து குடல் ஓட்டையாகி பிளட் எல்லாம் ஒரு 35 வயசுல. அதனால அதுல இருந்தே நின்றுச்சுங்க மேடம். சரிம்மா, இந்த வலிகள்லாம் எப்போதுல இருந்து அதிகமாச்சு உங்களுக்கு? என்னதுங்க? இந்த வலி எப்போதுல இருந்து உங்களுக்கு அதிகமா இருக்குமா? ஒரு 3 மாசமா அந்த மாதிரி இருக்குதுங்க. சரிங்கம்மா, ஓகே. அதாவது இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இயர்லியாகவே அந்த மெனோபாஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹார்மோன் டெஃபிஷியன்சி இயர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்ஸ்னால இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகி கால்சியம் டெபாசிஷனை வந்து அது பாதிக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இடுப்பு மட்டும் வலிக்காமல் கை கால் எல்லா ஜாயின்ஸும் வலிக்குது. ஸோ இதிலே ஒன்று சொன்னாங்க, ரொம்ப சோர்வாக இருக்குது, அப்பப்போ கால் இழுத்து பிடிச்சிக்குதுன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். அதாவது அவங்களோட ரத்த அணுக்கள் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் ஹெச்பி அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து ஒரு ஹெச்பி டெஸ்ட் நீங்கள் பண்ணணும். இப்போ ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அது ஆர்த்தரைட்டிஸாக இருக்கா இல்லை வேற ஏதாவது டெஃபிஷியன்சி. இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பெயின் வந்து நிறைய காரணங்களால் வரும். ஸோ என்ன காரணம்ன்றத ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணுமா? கண்டிப்பாக உங்கள் ஊர் பக்கத்தில் ஹோமியோ கேர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. என்ன பிரச்சனைன்றத ப்ராப்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தா தான் கிளியர் ஆகும். இப்போ தற்சமயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கை கால்களை வந்து அதிகமாக அசைக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருங்க, கொஞ்சம் சுடு தண்ணி ஒத்துரும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கூடவே வந்து இந்த உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி வந்து அப்பப்போ எடுத்துக்கோங்க. பப்பாளியை வந்து உணவில் வந்து வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது என்ன பண்ணும், இருக்கிற டெண்டன்சியை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ இது வந்து நான் தற்காலிக தீர்வு தான் சொல்லியிருக்கேன். அது நிரந்தரமாக ஆகணும் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அது சரியாகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், இப்போ வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லும்போது பெயின் தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பெயினை குறைக்கணும்னு பெயின் கில்லர்ஸ் எடுப்பாங்க. இப்போ ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்ல ஹோமியோபதி மெடிசன் வந்து இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ காலம் எடுக்கணும்? ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் வந்து டிஃபர் ஆகும் கண்டிப்பாக, இருந்தாலும் அதை பற்றி சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோமியோபதி அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சாதான் ஹோமியோ கேர் பற்றி எங்களால் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ஹோமியோபதி அப்படின்றது வந்து மாற்று மருத்துவம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான். ஸோ ஹோமியோபதி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நோய் காரணம் என்ன, எதனால ஒரு மனுஷனுக்கு நோய் வருது, மனம் ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் உடம்பை எது அஃபெக்ட் பண்ணுது, அந்த காஸ் என்னன்னு பார்த்து அந்த காசை கிளியர் பண்ணாலே உங்களுக்கு இருக்கிற சஃபரிங் போயிடும். அதாவது உங்களோட சிம்டம்ஸ் குறைஞ்சிரும். ஸோ இதுதான் ஹோமியோபதியோட கான்செப்ட். நம்ம ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடல் சார்ந்தும் வரும், மனம் சார்ந்தும் வரும். ஸோ இல்லை உடல் சார்ந்து வந்தாலும் மனம் பாதிக்கும், மனம் சார்ந்து வந்தாலும் உடல் பாதிக்கும். ஸோ அதனால இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ணி அந்த ரூட் காஸ் அப்படி நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ இதை பேர் தான் கான்ஸ்டியூஷனல் சொல்லுவோம். இதை கிளியர் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட் நமக்கு சரியாகிறது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சர் அது வராமலையும் தடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ஹோமியோபதினா ரொம்ப லாங்கில் எடுக்கணும், ரொம்ப டியூரேஷன் ஆகுமே டாக்டர் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வராங்க, எவ்வளோ நாள் நீங்கள் மாத்திரை சாப்பிடுவீங்க? ஒரு தைராய்டு நீங்கள் வரீங்க, இல்லை ஹைப்பர் டென்ஷன் காலம் ஃபுல்லாக சாப்பிடுவீங்களே, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அதை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஹோமியோபதியில் அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் டயபெட்டிக் இருக்குது, ஒரு 5 வருஷம் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டியூரேஷனை பொறுத்து ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ உங்களோட சிம்டம்ஸை வச்சு கேஸ் டேக்கிங்கை வச்சு ஒரு டியூரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டைம் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற சஃபரிங்ஸையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ரூட் காஸையும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிசீஸ் சரியாகிறது
தடுக்கிறது மட்டும் இல்லாம இன் ஃபியூச்சர் அது வராமலையும் ப்ரிவென்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம சொல்லும் போது எடுத்த உடனே அந்த டியூரேஷனை தான் எல்லாரும் பாக்குறாங்களே தவிர்த்து அந்த தீர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை. ஓகே, ஸோ ரூட்ல இருந்து நம்ம வந்து கிளியர் பண்றோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் புவனேஸ்வரி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்களுடைய வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என் வயசு வந்து 31 வயசு ஆகுது மேம். சொல்லுங்கம்மா. இந்த ஒரு சைடு கை கால் மூட்டு வலிக்குது மேம், 2 கை காலும். சரிங்கம்மா. அது ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் சரியாகலை மேம். ரொம்ப வலி இருக்கு. ஒரு கை மட்டும் நைட்ல வலி அதிகமா இருக்கு. தூக்கமே இருக்க மாட்டேங்குது மேம். சரிம்மா, கையில வலி வந்து உள்ளுக்குள்ள வலிக்கிற மாதிரி இருக்கா, மேலோட்டமா வலிக்கிற மாதிரி இருக்கா? உள்ளுக்குள்ளதான் மேம் வலிக்குது. சரி, ஏதாவது வேலைக்கு ஏதாவது போறீங்களாமா? வீட்டு வேலை செய்யறேன் மேம். சரி, ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து நமக்கு ஜாயின்ட் பெயினாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய பேருக்கு கழுத்தெலும்பு தேஞ்சு அந்த பெயின் ரேடியேட் ஆகும். ஸோ நெக் பெயின் வந்து நமக்கு ஷோல்டர் வரலும், நமக்கு ஹார்ம் வரலும் கூட நமக்கு ரேடியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பெயினாக இருக்கா, இல்லை நர்வ் கம்ப்ரஸ் ஆகி பெயின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ப்ராப்பராக நம்ம டயக்னோசிஸ் பண்ணணும். டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, அப்படி இல்லைன்னா நாளடைவில் பெயின் தீவிரமாகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த கை மரத்து போகிறது, அந்த நம்னஸ் ஃபீலிங்கும் வந்துடும், பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகி. ஸோ அது ப்ராப்பராக நம்ம டயக்னோசிஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே அந்த பெயினோட வலி அவங்க வார்த்தையில் தெரிஞ்சது. ஸோ அதனால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஹோமியோ கேருக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் வந்து நல்ல ரிலீஃப் ஆகும். அட் த சேம் டைம் அது வராமலையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்லேருந்து எங்களுடைய டாக்டர் ஆன் காலில் இந்த ஷோவில் நீங்கள் எங்கள் கூட கலந்துக்கிட்டீங்க. டாக்டர் ஸ்ரீதேவி மேம் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மிக்க நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.